لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் ஹதீஸ் பாடத்திலே இதுவரை 39 ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் 40வது 41வது 42வது ஹதீஸ்களை இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்திலே அல்லாஹின் உதவியை நாடியவனாக எடுத்துரைக்க முயற்சிக்கின்றேன். அல் ஹதீஸுல் அர்பஊன் அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா قال أخذ رسول الله صلى الله عليه وسلم بمنكبي وقال كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل. وكان ابن عمر رضي الله عنهما يقول إذا أمسيت فلا تنتظر الصباح وإذا أصبحت فلا تنتظر المساء وخذ من صحتك لمرضك ومن حياتك لموتك. رواه البخاري. 40வது ஹதீஸ். நபி அவர்கள் எனது தோளை பிடித்துக் கொண்டு உலகத்தில் அந்நியனை போன்று அல்லது வழிப்போக்கனை போன்று இரு என்று கூறினார்கள். தொடர்ந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நீ மாலை நேரத்தை அடைந்தால் காலை வேளையை எதிர்பார்க்காதே, நீ காலை வேளையை அடைந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதே, நீ நோய்வாய்ப்படும் நாளுக்காக உன்னுடைய ஆரோக்கியத்தில் சிறிது நேரத்தை செலவிடு, உன்னுடைய இறப்புக்கு பிந்திய நாளுக்காக உன்னுடைய வாழ்நாளில் சிறிது நேரத்தை செலவிடு என்று கூறுவார்கள். நபிமொழி. அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, நூல் புகாரி. இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள், உலகத்திலே வாழுகின்ற போது நீ ஒரு பரதேசி போன்று ஒரு அந்நியனை போன்று இரு என்று கூறுகிறார்கள், அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று இரு என்று கூறுகிறார்கள். அவ்வளவு குறுகிய ஒரு காலத்தை கொண்டதுதான் உலக வாழ்வு என்பதை இந்த வார்த்தையினூடாக புரிந்து கொள்ளலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மேலதிகமாக அவர்கள் கூறக்கூடிய செய்திதான், நீ மாலையானால் காலையை எதிர்பார்க்காதே, காலையானால் மாலையை எதிர்பார்க்காதே, உனது ஆரோக்கியத்தை நோய் வருவதற்கு முன்னால் அதனை நீ நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள், உனது வாழ்நாளை மரணத்துக்கு முன்னால் பயன்படுத்திக் கொள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த குறுகிய வார்த்தையிலே நபி அவர்கள் உலக வாழ்க்கையுடைய அந்த ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஒரு வழிப்போக்கன் பாதையை கடப்பது போன்ற ஒரு நிலைதான் இந்த உலகம் என்பதை நபி அவர்கள் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக கூறியிருக்கிறார்கள். எனவே அப்பேற்பட்ட ஒரு மனிதன் எவ்வாறு இந்த உலகத்திலே நடந்து கொள்ள வேண்டும், உலகத்தை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை பார்ப்போமானால், உலகத்திலே ஒரு மனிதன் நிரந்தரமாக வாழ வந்த இடம் இது கிடையாது என்பதை உணர்ந்து ஒரு பரதேசி போன்று உலகத்திலே வாழ பழகி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபி அவர்களுடைய இந்த கற்பித்தல் முறை ஒரு உதாரணங்களை காட்டி மனிதனுக்கு புரியக்கூடிய முறையிலே, அதாவது ஒரு பாதையை கடப்பவனை போன்று நீ இரு என்று உதாரணப்படுத்தி கூறியிருப்பது ஒரு அழகான கற்பித்தல் முறையாக இருக்கிறது. அதே போன்று ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கூறுகின்ற போது அவர் அதனை கவனம் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு செயலை நாம் செய்யலாம் என்பதற்கு அந்த நபி அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோள்புயத்தை பிடித்து அவர்கள் காது கொடுத்து கேட்பாயாக என்று அவர்கள் அந்த தோல்பியத்தை பிடித்தது ஒரு அந்த செயலின் அந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக அமைகிறது. அதே போன்று ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவன் புத்திசாலியாக இருப்பான் என்றால், நோய் வருவதற்கு முன்னால் அந்த உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல செயல்பாடுகளில் ஈடுபடுவது, அல்லாஹுக்கு பொருத்தமான செயலில் ஈடுபடுகின்ற அந்த வேலைகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸுடைய அந்த சுருக்கத்தை, அந்த வார்த்தைகள் சிறியதாக இருந்தாலும் அவர்கள் அந்த ஹதீஸின் விளக்கத்தை புரிந்துதான் காலையானால் மாலை எதிர்பார்க்காதே, மாலையானால் காலை எதிர்பார்க்காதே என்று அவர்கள் தொடராக அந்த ஹதீஸிலே கூறியிருப்பதை நாம் அவர்களுடைய உணர்வின் மூலமாக கூறிய வார்த்தைகளாக நாம் கருதலாம். அதே போன்று நபி அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு தாக்கம் பெற்றிருக்கிறார்கள், எவ்வளவு பிரயோஜனம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கூறிய அந்த வார்த்தையினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கே மாலையானால் காலை எதிர்பாராதே என்ற அந்த வார்த்தைக்கு விளக்கம் கூறுகின்ற போது, ஒரு மனிதன் காலையானால் நாளைக்கு இதை செய்வேன் என்று பிற்படுத்தக் கூடாது. ஏனென்றால் காலையில் செய்ய வேண்டிய வேலையை மாலை வரை பிற்படுத்துவதும், மாலையில் செய்ய வேண்டிய வேலையை காலை வரை பிற்படுத்துவதும் ஒரு தவறான விடயமாக இருக்கின்றது என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு கருத்தாக கூறலாம், நீ மாலையானால் காலை எதிர்பார்க்காதே, ஏனென்றால் சில வேளை நீ காலையாவதற்கு முன்னால் மரணித்து விடுவாய். நீ காலையானால் மாலையை எதிர்பார்க்காதே, நீ மாலையாவதற்கு முன்னால் மரணித்து விடுவாய் என்ற கருத்தையும் இந்த ஹதீஸினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அல் ஹதீஸுல் ஹாதி வல் அர்பஊன், 41வது ஹதீஸ். அன் அபி முஹம்மத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يكون هواه تبعا لما جئت به حديث حسن صحيح رويناه في كتاب الحجة بإسناد صحيح. 41வது ஹதீஸ். இதனை அபூ முஹம்மத் அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உங்களில் ஒருவர் நான் கொண்டு வந்ததை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாதவரை பூரணமான விசுவாசம் கொண்டவராக மாட்டார். நபிமொழி, அறிவிப்பாளர் அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்றவர்கள் இந்த ஹதீஸை ஒரு பலகீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடுவதை காணலாம். ஆனால் நவவி இமாம் அவர்கள் ஒரு ஹசன் தரத்தில் இதனை கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் பலகீனமானதாக இருந்தாலும் கூட அதனுடைய பொருள் ஒரு கருத்து சொரிந்ததாக, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக அமைகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு மனிதன் அவன் எதனை செய்வதாக இருந்தாலும் அவனுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அடிமையாகி விடாமல் நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப அவர்கள் கொண்டு வந்த முறைப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த பொருள் சரியாக இருந்தாலும் இந்த நேரடியாக வரக்கூடிய இந்த ஹதீஸ் கலை வல்லுநர்கள் பலவீனமான ஹதீஸ் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸினூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் எடுத்துக் கொள்வோமானால், மனிதன் ஒரு விடயத்தை ஆய்வு செய்கின்ற போது வழக்கம் அல்லது அவனது புத்தியிடம் முதன்மை கொடுக்காமல் நபியவர்கள் காட்டி முறைப்படி எனது செயல்பாடு அமைய வேண்டும் என்ற அந்த விடயத்திலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு மனிதன் ஒரு விடயத்தை பார்க்கின்ற போது முதலாவதாக அவன் ஆதாரங்களை, அதாவது அதற்கு தேவையான அத்தாட்சிகளை, ஆதாரங்களை தெரிந்துதான் தீர்ப்பை கொடுக்க வேண்டும். மாற்றமாக தீர்ப்பை கொடுத்துவிட்டு ஆதாரங்களை தேடுவதற்கு முற்பட்டு விடக்கூடாது. இந்த ஹதீஸினூடாக இன்னும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளலாம். மனோ இச்சைக்கு கட்டுப்படுவது என்பது 2 வகை. ஒன்று புகழப்படக்கூடிய விடயம், இன்னும் ஒன்று இகழப்படக்கூடிய விடயம். புகழுக்குரிய விடயம் என்னவென்றால், நபி அவர்கள் எதனை கொண்டு வந்திருக்கிறார்களோ, எதனை வழிகாட்டி இருக்கிறார்களோ அதற்கு கட்டுப்படுவது, செயல்படுவது புகழுக்குரிய விடயமாக கருதப்படும். அதற்கு மாற்றமாக மாறு செய்கின்ற போது, நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு மாறு செய்கின்ற போது அது இகழப்பட்ட ஒரு விடயமாக கருதப்படுகிறது. எனவே எல்லா விடயங்களிலும் மார்க்கம் ஷரியாவுடைய தீர்ப்பைத்தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு மனோ இச்சைக்கு அடிமையாகிவிடக் கூடாது. அதே போன்று இந்த ஹதீஸினூடாக இன்னும்
நாம் பெறக்கூடிய படிப்பினை ஒன்றுதான் ஈமான் என்பது, இறை விசுவாசம் என்பது கூடும் குறையும். அதாவது நல்ல செயல்களில் ஈடுபடுகின்ற போது அந்த ஈமானுடைய வலிமை அது கூடுகிறது, பாவத்தில் ஈடுபடுகின்ற போது அந்த ஈமானுடைய வலிமை குறைகிறது. இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அதாவது அடிப்படை கோட்பாடு இஅ்திகாதாக இருப்பதை நாம் காணலாம். அல் ஹதீஸு ஸானி வல் அர்பஊன், 42வது ஹதீஸ். அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول قال الله تعالى يا ابن آدم إنك ما دعوتني ورجوتني غفرت لك على ما كان منك ولا أبالي يا ابن آدم لو بلغت ذنوبك عنان السماء ثم استغفرتني غفرت لك يا ابن آدم إنك لو أتيتني بقراب الأرض خطايا ثم لقيتني لا تشرك بي شيئا لأتيتك بقرابها مغفرة رواه الترمذي وقال حديث حسن صحيح. 42வது ஹதீஸ். இதனை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதமுடைய மகனே, நீ என்னிடம் பிரார்த்தனை செய்து என் மீது ஆதரவு வைத்திருக்கும் வரை உன்னிடத்தில் உள்ளதை மன்னித்து விட்டேன், நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆதமுடைய மகனே, உனது பாவங்கள் வானத்தில் உள்ள மேகங்களை அடைந்தாலும் நீ என்னிடம் பாவ மன்னிப்பு தேடினால் உன்னை மன்னித்து விடுவேன். ஆதமுடைய மகனே, எனக்கு எதையும் இணை வைக்காத நிலையில் பூமி நிறைய பாவங்களுடன் என்னிடம் வந்தால் அந்த அளவுக்கு பாவ மன்னிப்பை உனக்கு நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் ஹதீசுல் குதுசி என்று கருதப்படும். அறிவிக்கக்கூடியவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், நூல் திருமிதி. இந்த ஹதீஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை பார்த்து, அடியார்கள் எந்த அளவுக்கு ஆதரவு வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான். அவர்களுடைய சிறிய பெரிய குறைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் விட்டு விடுகிறான். அதே போன்று எந்த அளவுக்கு மனிதன் பிரமாண்டமான பெரிய பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் என்று கூறுகிறான். எனவே இந்த ஹதீஸின் மூலமாக நாம் இன்னும் ஒரு விடயத்தை உருக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், அதாவது பூமி நிரம்பும் அளவுக்கு பாவத்துடன் என்னை சந்தித்து இணை வைக்காத நிலையிலே என்னை சந்தித்தால் அந்த அளவுக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்கின்ற போது அந்த அளவுக்கு நான் மன்னிப்பை உனக்கு தருவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடன் எந்த அளவு இரக்கமாக கருணையாக இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸினூடாக பெறக்கூடிய படிப்பினையில் ஒன்றுதான் எப்ன ஆதம், ஆதமுடைய மகனே என்று சிறப்பித்து அல்லாஹ் விழிப்பதை காணலாம். அதே போன்று இப்னு ஆதம் அல்லது பனி என்று வரக்கூடிய இந்த இரண்டு வார்த்தைகள் ஒரு கோத்திரத்துடன் அல்லது ஒரு சமூகம் உம்மாவுடன் சேர்த்து வருகின்ற போது அங்கே ஆதமுடைய மகன் என்றால் அது ஆணும் பெண்ணும் அனைவர்களும் தான் அங்கே விழிக்கப்படுகிறார்கள் என்பதை அரபு மொழியூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்து துஆ கேட்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குவான். அதே போன்று நாம் துஆ கேட்கின்ற போது கட்டாயமாக இதற்குரிய பிரதிபலன் கிடைக்கும் என்ற அந்த ஆதரவை அல்லாஹ்வின் மீது கட்டாயமாக வைக்க வேண்டும். பாவங்கள் எத்துணை பெரியதாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே மன்றாடும் போது பாவ மன்னிப்பு கோரும் போது நிச்சயமாக மன்னிப்பான் என்பதை இந்த ஹதீஸினூடாக புரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸினூடாக நாம் அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத் தௌபா செய்வதை பற்றி நாம் பார்க்கின்ற போது ஒரு மனிதன் தௌபா செய்கின்ற போது அவன் கட்டாயமாக இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்விடத்திலே தூய்மையான எண்ணத்துடன் தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவதாக அவனால் ஏற்பட்ட அந்த தவறுக்கு அவன் மனம் வருந்த வேண்டும். நான் இதனை செய்து விட்டேனே என்று மனம் வருந்த வேண்டும். மூன்றாவது நிபந்தனை,
அவன் அந்த பாவத்தில் தொடராக இருந்து விடாமல் செய்யக்கூடிய பாவத்தை விட்டு அவன் ஒதுங்க வேண்டும். 4வது, இதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பால் மீள மாட்டேன் என்ற ஒரு உறுதியை எடுத்துக் கொள்ள வேண்டும். 5வது, பாவ மன்னிப்பு, அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே தௌபாவை கேட்க வேண்டும். எனவே இந்த தௌபாவுடைய நிபந்தனைகள் 5ஆக நாம் சுருக்கமாக சொல்லலாம். மன தூய்மையுடன், அதே போன்று நடந்த அவனால் ஏற்பட்ட பாவத்தை அவன் மனமுருகி அவன் வந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யாமல் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பால் மீள மாட்டேன் என்ற உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். தௌபா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே தௌபாவை செய்ய வேண்டும். அதாவது ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய நேரம் வந்து விட்டதென்றால் தௌபாவுடைய வாயில் மூடப்பட்டுவிடும். அதே போன்று கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிலே உதிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் என்றால் அப்போதும் தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுவிடும். எனவே காலதாமதப்படுத்தாமல் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரங்களிலே தௌபாவை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் நாம் இந்த இன்றைய தினம் கேட்ட 3 ஹதீஸ்கள், அதற்கு முன்னதாக மொத்தமாக நாம் 42 ஹதீஸ்களை படித்திருக்கிறோம். எனவே நபிமொழி என்ற அடிப்படையிலே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் புத்தகத்துக்கு இமாம் அஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய விளக்க உரையை மையமாக வைத்துத்தான் இன்று வரை இந்த பாடங்களை நாம் பார்த்து வந்தோம். எனவே படித்த பாடங்களை வாழ்விலே எடுத்து நடப்பதோடு பிறருக்கும் அதனை முறையாக எத்தி வைக்கக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே பேசப்பட்ட இந்த விடயங்களில், இன்று வரை பேசப்பட்ட விடயங்களில் உரிய முறையில் உங்களுக்கு எடுத்து வைத்தேனா, அதில் ஏதாவது தவறுகள் விட்டிருந்தால் அல்லாஹுக்காக மன்னித்துக் கொள்ளுமாறும், ஏதாவது குறைகள் தவறுகள் இருக்குமானால் அதனை கட்டாயமாக பெருமனதுடன் சுட்டி காட்டுமாறும் உங்களுடன் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். எனவே இதுவரை படித்த இந்த நபிமொழிகளை நாம் விளங்கி வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக.